ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்த ஸ்டிச் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சுமே ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீகாக் ஃபெதர் ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பீகாக் ஃபெதர் ஸ்டிச் டைப் 1 வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த ஸ்டிச் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு திலகம் ஸ்டோனு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கிற லைன்ஸ் எல்லாமே வரைஞ்சிக்கோங்க. மொத்தமாக திலகம் ஸ்டோன் அவுட்லைனோட சேர்த்து 5 லைன் வரும். சென்டர்லேயும் வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த லைன் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ வந்துட்டு பெனில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த லைன் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சென்டர்லேயே வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்டு ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பேனாவில் வரைஞ்சிருக்கல அந்த 3 லைன் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. நீடில் வந்துட்டு 14 0.5 mm எடுத்துக்கோங்க. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் லைனாக வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு செயின் எடுக்கிறோம். தென் தேர்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு செயின் எடுக்கிறோம். ரிவர்ஸ் இழுத்துட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ கண்டினியூஸாக இதே மாதிரி தான் ஸ்டிச் போட போகிறோம். அடுத்தடுத்து நம்ம போடும்போது தேர்ட் லைனில் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் த்ரெட் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு செகண்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு செயின் எடுக்கிறேன். தேர்ட் லைனுக்கு கொஞ்சம் தள்ளி செயின் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ சேம் இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வர போகிறோம். சில்க் த்ரெட்டு வந்துட்டு பிசிறு தட்டுதுன்னு சொல்கிறீங்க. நாம் கொஞ்சம் அவசர அவசரமாக போட்டாலும் பிசிறு தட்டும். ஏன்னா அந்த கூர்மையான பகுதிகளில் வந்துட்டு லைட்டாக பட்டால் கூடி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டிச் வந்துட்டு நீட்டாக வராது. அதாவது த்ரெட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பிசிறு தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸ்லோவாக பொறுமையாக போடுங்க. தேர்ட் லைனில் விடுற கேப் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். இது வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு பீகாக் டிசைனுக்கு அந்த ஃபெதருக்கெலாம் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நாம் போக போக நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரும். சரிங்களா? போக போக அந்த அந்த பிக்சரோட அகலம் வந்துட்டு கீழே போக போக கம்மியாகிக்கிட்டே வருது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா? நிறைய பேர் டவுட் எப்படி கேட்குறதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணி விட்றேன். அண்ட் இந்த ஸ்டிச் எப்படி போடுறீங்க, எந்த மாதிரி போடுறீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு எனக்கு எது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறதையும் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம முடிக்க போகிறோம். எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட போகிறேன். ஓகே, இப்போது நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். த்ரெட்டை நான் கட் பண்ணாமே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து திருப்பி த்ரெட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு செகண்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு திருப்பியும் தேர்ட் லைனுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அங்கேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? இந்த சைடு எப்படி கேப் விட்டோமோ அதே மாதிரி அந்த சைடு கேப் விட்றோம். விட்டுட்டு ரிவர்ஸ் இழுத்து கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துட்டு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுற போகிறோம். சேம் இந்த மாதிரி இந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பழகிட்டிங்க அப்படின்னா பீடு ஒர்க்கை விட
த்ரெட் ஒர்க்கு தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீடு கூட நமக்கு கொஞ்சம் போக போக ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனால் த்ரெட் ஒர்க் வந்துட்டு அப்படி இருக்காது. த்ரெட் ஒர்க் வந்துட்டு நல்லாவே உழைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் த்ரெட் ஒர்க்கை நல்லா பழகிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு த்ரெட் ஒர்க் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் த்ரெட் ஒர்க்கை வந்துட்டு நல்லா கற்றுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறக்கு. நீடியில் மட்டும் 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பிசுறு தட்டாது, இடையில நூல் கட் ஆகாது. ஸோ அதனால் நீடில் ப்ராக்டிஸிங்கே நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இது வரைக்கும் நான் போட்ட ஸ்டிச் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வந்துருந்தீங்கனாவே இந்நேரம் நீடிலும் பிடிக்க நல்லா நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருந்திருப்பீங்க. அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயுமே வந்துட்டு எப்படி போடணும், எந்த மாதிரி அதாவது பிசுறு தட்டாமல் எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி வந்துட்டு 2 ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதாவது ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸாவது ஒதுக்குங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ 1 வீக் கழித்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் பாதி கொஞ்சம் கற்றுருந்துருப்பீங்க இல்லையா? அது கூட உங்களுக்கு வந்துட்டு திருப்பியும் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே நான் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். அந்த பிக்சரோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. இப்போ இங்கே எண்டு நாட் போட்டு நாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்டு நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். டபுள் ஸ்டாண்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஸ்டோன் வரைஞ்சிருக்கோம்லே அந்த அவுட்லைனுக்கு மேலே இருக்கிற லைன் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைன்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செகண்ட் லைனுக்கு கீழே, செகண்ட் லைன் மேலே இருக்கக்கூடாது, செகண்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் இடையில தான் நான் போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கொஞ்சம் இறக்கி தான் நான் போய் த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இழுத்து கொண்டு வந்து லாக் ஸ்டிச் நான் போடுறேன். பாருங்கள், செகண்ட் லைனுக்கு கீழே இறக்கி, செகண்ட் லைன் மேலேயே வைக்கல, செகண்ட் லைனுக்கு கீழே இறக்கி கொஞ்சம் இறக்கி ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் நான் போடுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தாவே. பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். பார்க்குறக்கு டபுள் கலரும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறப்போ. ஒரே மாதிரியாக இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் இடையில போய் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா த்ரெட்டை, அதை எந்த த்ரெட்டும் வந்துட்டு கட் ஆகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம 2 ஸ்டிச்சுக்கு இடையில் போய் தான் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் 2 ஸ்டிச்சுக்கு இடையில் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஸோ அதனால தான். சேம் இதே மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வரோம். இப்போது போக போக ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் த்ரெட்டை கட் பண்ணல. இப்போ அடுத்த சைடு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறோம். அந்த லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு செகண்ட் லைனுக்கு போயிட்டு கொஞ்சம் பாதியில் கீழே இறக்கி நீடியில் இறக்கி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், சென்டர் லைனுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி தான் போடுறேன். சென்டர் லைன் மேலே நான் வைக்கல. திருப்பியும் த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துட்டு கவனமாக பார்த்துட்டு ஸ்டிச் போட ஆரம்பிங்க. நான் இழுக்கும் போது அங்கே ஹோல்ஸ் வரதுனால நான் குத்துற இடத்த விட கொஞ்சம் கீழே இறக்கி தான் வருது இந்த கிளாத் அந்த மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிளாத்தில். ஸோ நீங்கள் அது மிஸ்டேக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். சென்ட்ரு லைன் மேலே திருப்பி சொல்கிறேன், சென்ட்ரு லைன் மேலே வைக்கக்கூடாது. சென்ட்ரு லைனுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி தான் நான் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். பார்த்துக்கோங்க நல்லா.
இப்போது இந்த ஸ்டிச் வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. த்ரெட் எதுவும் பிசுறு தட்டாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அதே மாதிரி நீடியில் 2 நூல்களுக்கு இடையில இறக்கும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி போட்டிருக்கிற த்ரெட்டு கூட கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான். இப்போ நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இப்போ நான் முடிச்சிட்டேன். சேம் இதே மாதிரி தான், இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும் போட போகிறோம். இப்போது நான் சென்டரில் வந்துட்டு ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அங்கே வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நான் திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டேன். இப்போ அது வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 mm பீடு வந்துட்டு அவுட்லைனாக கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் பீட் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ 4 mm பீடு வந்துட்டு நான் அவுட்லைனாக கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பெரிய பீடு எல்லாமே. சுகர் பீடு மட்டும்தான் நீங்கள் 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா தான் பெரிய பீடு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு போடுங்க. இது டபுள் கலராக கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பிரைட் கலராக கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் பீடு ஒர்க்கு அவுட்லைன் கொடுத்து முடிக்க போகிறேன். அவுட்லைனுக்கும் பீடு ஒர்க் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ அதனால் இங்கே நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே எண்டு நாட் போட்டு நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்டோனும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை சுற்றி நான் வந்துட்டு 3 mm பீடு கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருந்தது, அங்கே சுகர் பீட் கொடுத்து நான் ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு 3 mm பீடு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னிங்கன்னா அந்த இடத்துல நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 mm பீடு கொடுத்தா மட்டும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.